கட்சி நான் உருவாக்கணுவேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டியும் கிடையாது. கட்சியில நிலைப்பாடுகள் இதுதான். இன்னைக்கு இவர் வருவார், இவர் ஒரு கருத்து சொல்லுவார், மேடம் வருவாங்க, மேடம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, நீங்க வரீங்க. அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்படுமே தவிர அதை ஆராய்ந்து ஒவ்வொரு பாயிண்டா நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் கட்சியை நடத்த முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கட்சியில ஒரு 4 பாயிண்ட் தெளிவா போட்டிருக்கோம் அப்படின்னா 4 பாயிண்ட்டுக்கு இதுதான் விளக்கம், இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிஎம்கேல எத்தனை கூட்டணி கட்சி இருக்குன்னு வடக்கு தானே எல்லாத்துக்கும் வடக்கு தானே இந்த வார்த்தை ஃபோக்கஸ் பண்றீங்க, இதான் பண்ணீங்க. போனதுல எம்எல்ஏ பேர் ஏடிஎம்கே எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியா கணபதி ராஜ்குமார் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? சரியா? ரெண்டாவது பாயிண்ட் வந்துச்சா? கோயம்புத்தூர்ல சரி ஓகே, ரொம்ப ஆராய வேண்டாம், அது கேள்விக்கு வர நானே முடிஞ்சது. கோயம்புத்தூர்ல எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி யாருக்கு தெரியும்? சிங்கத்துக்கு தலையா இருக்கிறத விட எலிக்கு சரி, அது மாவட்டம் நீங்க போட்டுங்க, நீங்க ஒரு தடவை நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. சிங்கத்துக்கு எலியா இருக்கிறத எலிக்கு தலையா இருக்கலாம். அப்போ இன்றைக்கு உள்ள பாஜகவினரும் அதிமுகவினரும் டிஎம்கேவும் அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலையும் கூட நமக்கு வந்துட்டு கிரேட் கிடைக்குமான்னு கிடைக்காது, உண்மையா இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம அதை உருவாக்கிடும். இந்த உருவாக்கி இன்னைக்கு நம்ம ஒரு ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தைகளை மூவ் பண்ணி கூட்டணிக்கு உள்ள போயிட்டு இருக்கோம்.